வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் வேலைத்திட்டங்கள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பை மேலும் குறைக்க முடியும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் சுட்டிக்காட்டு. எதிர்வரும் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் கட்சியினை பலப்படுத்த உள்ளதாக நாமல் அறிவிப்பு. வருமான செலவு விவரங்களை சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் அவர்களை நியமித்த கட்சியின் செயலாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம். தொடர்பது விரிவான செய்திகள். நாட்டு மக்களின் நலன் கருதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எனது பாதையில் பயணிக்கும் அவருக்கு எமது வாழ்த்துக்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். இலங்கையின் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக இந்தியாவில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, நான் முன்னெடுத்த வேலைத்திட்டங்களையும் நான் ஆரம்பிக்கவிருந்த அபிவிருத்திகளையும் முன்கொண்டு செல்ல அனுரகுமார திசாநாயக்க முடிவெடுத்துள்ளமையை தனது உத்தியோகபூர்வ இந்திய விஜயத்தின் போது வெளிப்படுத்தியுள்ளார். அனுரகுமாரவின் செயற்பாடுகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவரும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயல்படுவார் என்றும் நான் நம்புகின்றேன். இலங்கையின் பொருளாதார பிரச்சனையை முழுமையாக தீர்த்து அபிவிருத்தி முழுமை பெற வேண்டும். அதன் பின்னர் ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது சுலபமாக இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்ததன் பிரகாரம் 2025ஆம் ஆண்டில் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டும். மாறாக எந்த காரணம் கொண்டும் இந்த தேர்தல்களை ஒத்திவைக்க முடியாது என்றார். அதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் காலங்களில் அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய சகல வாக்குறுதிகளையும் தாமதிக்காமல் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர் மீது முழு நம்பிக்கை மக்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இதனை கூறிய அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது தனி கட்சியாக மாறியுள்ளது என்றார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சுதந்திர கட்சிக்கும் புதிய ஜனநாயக முன்னணிக்கும் இடையிலான கூட்டணி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் உள்ளூராட்சி சபை அல்லது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவே தமது தரப்பினர் போட்டியிடுவார்கள். உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் பல்வேறு தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதற்கமைய விரைவில் இந்த கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அத்துடன் ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து கட்சியின் புதிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என்று புலனாய்வு பிரிவு வழங்கிய அறிக்கையின் பிரகாரமே ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. அடுத்த மீளாய்வு அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ள 60 போலீஸ் பாதுகாப்பு அதிகம் என்று குறிப்பிடப்பட்டால் அதை 30ஆக குறைக்கலாம் என்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சந்தையில் நிலவும் தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காணப்படும். அரசியலில் இருந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தற்போது முன்வைக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தலும் கிடையாது என்று அறிக்கைகள் கிடைத்ததன் பின்னரே வழங்கப்பட்ட ராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு 60 போலீசார் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மீளாய்வு அறிக்கையில் பாதுகாப்பு குறைக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டால் வழங்கப்பட்டுள்ள 60 போலீஸ் பாதுகாப்பினையும் 30ஆக குறைக்கலாம். மக்களின் வரிப்பணத்தை வீண்வரியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் என்று ஊடகங்களில் குறிப்பிடப்படும் தரப்பினர்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்களை பாதுகாப்பு தரப்புக்கு அளிக்க வேண்டும். அப்போது அது குறித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்றும் கூறினார். அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சமசமாய கட்சியின் தலைவர் திஸ்ஸ விதாரண குறிப்பிட்டார். புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சட்டங்களினூடாகவும் தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான பணிகளை துரிதப்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதனூடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதையும் ஜனாதிபதியுடன் வலியுறுத்தியுள்ளேன்.
அதே நேரம் பல தசாப்த காலமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பேசப்பட்டாலும் இந்த அரசாங்கங்களும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கவும் இல்லை. முதலாளித்துவ தரப்பினர் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு விரும்பவும் இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாரம்பரியமான அரசியல் முறைமைக்கு முடிவு கட்டியுள்ள நிலையில் புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதாக ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளார். நாட்டு மக்களின் அரசியல் சிந்தனை மாற்றமடைந்துள்ளது. ஆகவே புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு நாட்டு மக்கள் முழுமையான ஆதரவு வழங்குவார்கள். எனினும் இது தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியுடன் வலியுறுத்தியுள்ளேன். கடந்த கால தவறுகள் புதிய அரசியலமைப்பின் ஊடாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியும் என்றும் திஸ்ஸ விதாரண தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினை பலப்படுத்த உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் இந்திகா அனுருத் ஆகியோரின் தலைமையில் மேலும் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கட்சி வீழ்ச்சியடைந்த போதிலும் எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சியில் சில புத்துணர்ச்சி காணப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். கட்சியை புதிய பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் கட்சியினை தனி பிரதான கட்சியாக எதிர்கொள்ளும் வகையில் வலுப்படுத்துவதற்கும் அடிமட்ட மற்றும் கிராம மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களை தெளிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீள் குடியேற்றுவது தொடர்பில் 2 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வீழ்ச்சியடைந்த போது கட்சியை விட்டு வெளியேறாதவர்கள் பாதிக்கப்படாத வகையில் மீள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் நாமல் தெரிவித்தார். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேலும் விரிவாக்குவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் இந்தியா செல்லும் இலங்கை பிரஜைகளுக்கு இலவச விசாவை வழங்குமாறு இந்திய அரசாங்கத்திடம் வெளிவிவகார அமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் இலங்கையின் இந்த கோரிக்கை தொடர்பாக இந்தியா ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 6 மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் மேற்கூறப்பட்ட நாடுகளோடு நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், டென்மார்க், போலந்து, கசகஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், நேபாளம், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, ஜப்பான், பிரான்ஸ், செக் குடியரசு, இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, இஸ்ரேல், பெலருஸ், ஈரான், ஸ்வீடன், கட்டார், ஓமான், பஹ்ரைன் மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இந்த இலவச விசா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை பிரஜைகளுக்கும் இலவச விசா வழங்குவது குறித்து அவதானம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஒழுங்கு சட்டத்தின் விதிகளின்படி வருமானம் செலவு விவரங்களை முறையாக சமர்ப்பிக்காத 3 ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர்களை நியமித்து அந்த கட்சியின் செயலாளர்கள் உட்பட 10 பேருக்கு எதிராக கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அனுப்பப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய பதில் போலீஸ் அதிபரின் உத்தரவின் பேரில் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். அதன்படி பாக்கியசெல்வம், அரியநேத்திரன், பத்ரமுலை, சீலரத்ன தேரர் மற்றும் சரத் கீர்த்தரத்ன முதலான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் குறித்த வேட்பாளர்களை முன்னிறுத்தி அந்தந்த கட்சிகளின் செயலாளர்களுக்கு எதிராகவும் இவ்வாறு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.